பேசப்படாது. எலெக்ஷன் கமிஷன் மேட்டர்ல யாரெல்லாம் நீ நம்புறியோ அவங்க எல்லாம் இப்போ வெளியே வர போறாங்க. திருட்டு ஓட்டெல்லாம் போடுறதுக்கு அவங்க வாயாலே அட்லீஸ்ட் நம்பர் 1 வந்துருச்சு. தமிழ்நாட்டில் உன்னுடைய புலாலகிரி வேகாது. தமிழகத்தில் புயல் வெள்ளம் எல்லாம் ஒரு வழியா ஒரு பக்கம் போனாலும் இந்த அரசியல் புயல் வீசுது பாரு. ஐயோயோயோயோயோயோ என்ன மாதிரி வீசுதுயா. சும்மா சொல்ல விடாது. தேவர் நிலையத்தில் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகர்லாம் ஒன்றா சேர்ந்த மாலை போட்டாங்க. ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்ட்டு எட்டப்பன் எடப்பாடி. ஏன்னா அமித்ஷாவுக்கு எட்டப்பன் யாருன்னா எடப்பாடி தான். எட்டப்பன் எடப்பாடி உடனடியாக செங்கோட்டையனை கட்சியிலிருந்து தூக்கி தள்ளிட்டார். என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அமித்ஷா எடப்பாடியை கூப்பிட்டு உன் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் கேட்குற சீட்டு போக தான் மீறி உனக்கு, ஆனால் நீ ஜெயிக்கிறது உறுதி. நாங்கள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு பேசிட்டோம். திருட்டுத்தனமாக ஓட்டு போடுறதோ இல்லை ஓட்டு எலெக்டட் ஓட்டர்ஸ் எல்லாம் மைனாரிட்டி ஓட்டர்ஸ் எல்லாம் நீக்கிறது, ஏதோ ஒரு கணக்கில் இந்த வாட்டி தமிழகத்தை கைப்பற்றுறது உறுதி. கூட்டணி மந்திரி சபை உறுதி. அதில் அண்ணாமலை சிஎம்மா எடப்பாடி சிஎம்மான்ற குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி தான் சிஎம்மா, அண்ணாமலை டிப்டி சிஎம். இப்படியே உள்ள புந்து கவுத்தணும், தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவை எடுத்ததுனால தான் எடப்பாடி ஸ்ட்ராங்காகிறார். யார் ஒன்றாலும் போங்கடா, நாங்கள் தான் ஆட்சி, நாங்கள் தான் அடுத்தது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அனித்தனமாக அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான். அமித்ஷா எடப்பாடியை கூப்பிட்டு எடப்பாடியை எட்டப்பன் ஆக்கி, எடப்பாடி நல்லா தான் இருந்தார், அவனை எட்டப்பன் ஆக்கிறது அமித்ஷா தான் ஆக்கி இன்னைக்கு ஒரு வழி கொண்டாந்து கைக்குள்ள எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறார். எல்லாரையும் நீ ஆண்டியாக போற, உங்க கட்சியிலேருந்து சில தலைவர்கள்லாம் வெளியே வர போறாங்க. ஆமா, அது ரகசியமா பேச்சுவார்த்தைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார், யாரெல்லாம் நீ நம்புறியோ அவங்க எல்லாம் இப்போ வெளியே வர போறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. புரியுதா? அந்த நிலப்பாடு இப்போ வந்துடுச்சு. சீக்கிரத்தில் அது வெளிச்சத்துக்கு வரும். நீ விஜயெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறீங்க எல்லாம், அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலை யாரு கூட பேச தயாராக இல்லை. விஜய் ஏடா கூடமா போய் பஸ்ஸில் வண்டிக்குள்ளே பூந்துக்கிறார் பொந்துக்குள்ளே அப்படின்ற வார்த்தை வர சொல்லவே அதிருப்தி ஆயிடுச்சு. இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு, யாரையும் அட்வைஸை கேட்க மாட்டேங்கிறாருன்ட்டு. அதனால தயவு செய்து என்ன சொல்கிறதுன்றது புரியல. ஏடிஎம்கே 2 ஏடிஎம்கே ஆயிடுச்சு. ஆமாம், வலுவான ஏடிஎம்கே, வலுவான எதிர்கட்சி ஏடிஎம்கே. இப்போ சசிகலாவும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. தென் மாவட்டத்தெல்லாம் தேவருங்க பெல்ட்டுங்க எல்லாம் இந்த குரூப் தான் ஆயிடுச்சா. ஓபிஎஸ் போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, சசிகலா போயாச்சு, செங்கோட்டையன் கோயம்புத்தூர் பெல்ட்டு, ஈரோடு, திருப்பூர், ஈரோடெல்லாம். பார் என்ன மாதிரி நடக்க போகுதுன்றது பார். விஜயனுடைய நிலை எப்படி? ஐயா மரவெட்டி டிஎம்கேவோடு தான் வருவார். அப்பா மரவெட்டி டிஎம்கே, புள்ள மரவெட்டி பிஜேபி. அது ஒரு விதத்தில் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. செங்கோட்டையனை நீக்கிறது பலமாக பலகீனமாக கேட்டால் எடப்பாடிக்கு பலகீனம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தொடர்புல தான் இருக்காங்க. சொல்லிட்டான் பாரு, A1 எடப்பாடின்ட்டு டிடிவியை. A1
எடப்பாடி. அவங்க வாயாலே அக்யூஸ் நம்பர் 1 வந்துருச்சு. போட்டு லாக் பண்ண போகிறாங்க லோக்கலில். அந்த கொடநாடு மேட்டரில் காப்பாற்றுவாரா அமித்ஷான்றது பார்ப்போம். அது ஒரு பக்கம். நேருவை வந்து ஈடியில் சிக்க வச்சு எப்படியா உள்ள தள்ளணும் அப்படின்னு பிளான்ல அது ஒரு பக்கம். பல்கலைக்கழகத்தில் வேலை வாய்ப்பில் சேர்ந்தவங்கெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி அவர் பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிரியேட் பண்ணி எப்படியாவது உள்ள தள்ளணும். 30 நாள் உள்ள நின்னா அவர் வந்து மந்திரி பதவி காலி அப்படின்னு அது ஒரு பக்கம். அப்புறம் எடப்பாடி இவர் நேரு தொட்ட பிறகு ஒவ்வொருத்தராக தொட்டுக்கிட்டு வருவாங்க. சின்னவரையும் சிக்க வைக்கணும்னு திக்குமுக்க ஆடுறாங்க. பெரியவரை சிக்க வச்சாலும் சின்னவரை சிக்க வச்சாலும் தமிழ்நாடு ரணகலம். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. யோசனை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சட்ட போராட்டத்தில் இருக்கிற நம்ம வழக்கறிஞர்கள்லாம் கவுண்டர் சரியாக கொடுப்பாங்க. எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. இவங்க ஏதாவது ஒரு நிமிஷம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சீரியஸான இது வரைக்கும் பிஜேபி பார்க்காத முகத்தை தமிழ்நாட்டு அரசியலில் பார்ப்பாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க டிஎம்கே ஜெயிக்கிறது உறுதி. இவங்களை டிஎம்கேவை நேரடியாக போய் கவுண்டர் பண்ண முடியாதுன்றது முடிவு எடுத்து தான் எலெக்ஷன் கமிஷனை களத்தில் இறக்கியிருக்காங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் உன்னுடைய புலாலகிரி வேகாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க, யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற கணக்கை பிங்கர் டிப்ஸில் எடுத்துருவான் தமிழ்நாட்டுக்காரன். அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி. எதுக்கு ஜெயக்குமார் கொக்கரிக்கிறாரு நாங்கள் ஆதரவுன்ட்டு? இதான் திருட்டு ஓட்டெல்லாம் போடுறதுக்கு, சில ஓட்டுங்கள்லாம் நீக்கிறதுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவன் அமித்ஷா சொல்லிட்டான், பேசப்படாது எலெக்ஷன் கமிஷன் மேட்டரில். மிஸ்டா பிஜேபியும் எடப்பாடியும் ஏடிஎம்கேவும் ஆதரவு, மற்ற எல்லா கட்சி தலைவரும் எதிர்ப்பு. ஏன் இவங்க ஆதரவு? இவங்களை அவங்க தான் ஜெயிக்க வைக்க போறாங்க. கனவு காணாத எடப்பாடி, கனவு காணாதே, நீ ஆண்டியாக போகிறாய், அது நிச்சயம். பலம் கூடிக்கிட்டே போகுது டிஎம்கேவுக்கு. எல்லாம் கூறு போட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. வாங்க சந்திப்போம்.